வெறும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் மட்டும் தான் வீடு கட்ட முடியுமா? அப்படி கிடையவே கிடையாது. நிறைய மெத்தட் இருக்குது. லைனாக சொல்கிறேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1 என்எம்ஆர் மெத்தட். அதாவது நீங்கள் மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட காசு இருக்கும்போது நீங்கள் ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் கூப்பிட்டு டெய்லி சம்பளம் மாதிரி கொடுத்துடலாம். இன்றைக்கி நீங்கள் ஒரு கொத்தனார் பெரிய ஆளை கூப்பிட்றீங்க, வேலை வாங்குறீங்க அப்படின்னா அன்றைக்கான சம்பளத்தை அன்றைக்கே கொடுத்துடலாம். அடுத்த நாள் நீங்கள் கூப்பிடணும் இல்லை வேலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட காசு இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, மெட்டீரியல் நான் வாங்கி கொடுக்குற லேபர் கான்ட்ராக்டாக டோட்டலாக விட்டுறது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 600 சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக லேபர் மட்டும் ரேட்டு விட்டுறது. ஆனால் மெட்டீரியல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தர மாதிரி இருக்கும். மூணாவது மெத்தட் எல்லாரும் பெரும்பாலும் பண்ணுறது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் இது ஒட்டுமொத்தமாகவே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நம்ம கொடுத்துறது. அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. எல்லா ப்ரெஷரும் டென்ஷன் அதுக்கான பொறுப்பு எல்லாமே அந்த பில்டர்கிட்ட போய் சேர்ந்துடும். நாலாவது பிஓக்யூ. அதாவது நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் காசு தரேன். பிரிக் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக காசு தரேன். குழி எடுத்திங்கன்னா அதுக்கு தனியாக காசு தரேன். கான்க்ரீட் போட்டிங்கன்னா அதுக்கு தனியாக காசு தரேன் அப்படின்னு ஒரு ஐட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசு கொடுத்து வீட்டை கட்டுறது தான் இந்த பிஓக்யூ மெத்தட்னு சொல்கிறோம்.